Hi students, welcome back to Learning Journey. ராகுல் டிக்கியோட ஷார்ட்ஸ் இப்போ போட்டுட்ருக்காங்க போல் இருக்கு. யார் போட்டுட்ருக்காங்க தெரியல, பட் ஷார்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ அவர் போன பிறகு அவர் உயிரோடு இருக்கிற மாதிரியே நமக்கு உணர்வு இருக்குது இல்லையா? எப்போவும் அவர் இருக்கிறப்ப சில பேர் பேட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. என்னென்னு அவர் சொல்லி வேதனைப்பட்டிருக்காரு, அழுதுருக்காரு. ஒரு ஷார்ட்ஸில் கூட பார்த்துருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தங்க திறமை உள்ளவங்க அப்படின்னா அந்த திறமை நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் திறமையை பாராட்டுறது தானே தர்மம் இல்லையா? ஒருத்தங்க உயிரோடு இருக்கிறப்ப சந்தோஷமாக அவங்களுடைய திறமையை மனது விரிந்து ப்ராட் மைண்டடாக பாராட்டணும் இல்லையா? அவர் இருக்கிறப்ப வேதனைப்பட்டிருக்காரு. இப்போ அவர் இறந்த பிறகு ஒரு இது அமைச்சிருக்காங்க. அதாவது எனக்காக காத்துட்ருக்கியா, நான் வரவே மாட்டேன், நீ சாப்பிடு, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு இதில் இந்த இது வந்திருக்கு ஷார்ட்ஸில். அவர் போன பிறகு தான் இந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு. எனக்கு வேதனையாக இருக்குது, வரவே மாட்டேன்னு, இனிமேல் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளவு மனசு வேதனைப்படுது. ஸோ மறுபடியும் நமக்கு கிடைக்காது அவ்வளோ அருமையான திறமையான ஒரு மனிதர் இல்லையா? ஸோ இருக்கிறவரில் இந்த பேட் கமெண்ட்ஸ், பேட் கமெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய பேரை வேதனைப்படுத்தியிருக்குன்னு நான் உணர்கிறேன். ஸோ தயவுசெய்து உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன் பேட் கமெண்ட்ஸ் கொடுத்து திறமைசாலிகளை வேதனைப்படுத்துகிறீங்க? இப்போ அவர் போன பிறகு நிறைய இப்போ ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ திறமை. நம்ம அவர் உயிரோடு இருக்கிறப்ப கூட அவ்வளவு சீரியஸாக, பொதுவாக நிறைய ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, பட் தெரியாது. இப்போது ஒன்று பார்க்க அல்காரிதம் மாதிரி நமக்கு ஒரு தடவை அந்த ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிட்டு அவரோடது ஒன்று வரப்போ அது நம்ம என்னென்னு அப்படியே கிளிக் பண்ணுறச்சு நமக்கு நிறைய அவருடைய ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கிறப்ப, அடடா இவ்வளோ திறமையானவருக்கு நம்ம பாராட்டணும் அப்படின்னு மனசால் பாராட்டணும்னு நினைக்கிறப்ப அவர் இல்லைங்கிறப்ப எவ்வளோ வேதனை. ஸோ ஒருத்தங்க திறமையாக இருக்கிறப்ப, உயிரோடு இருக்கிறப்பவே அவருடைய திறமையாக மனது விரிந்து ப்ராட் மைண்டடாக பாராட்டுறது நல்லது இல்லையா?